بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, பித்அத் ஒரு ஆய்வு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இது பலமுறை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் அந்த பித்அத்துகளை செய்யக்கூடியவர்கள் கரெக்டாக அந்தந்த மாதங்களில் அந்தந்த காலங்களில் கொஞ்சம் கூட சடையாமல் தொடர்ந்து செய்து வருவதால் அவர்கள் செய்வதை விட அதிகமாக நாம் மக்கள் மத்தியில் அதனுடைய அந்த அசத்தியத்தினுடைய தவறுகளை புரிய வைப்பது நம் மீது கடமை என்பதால் இந்த தலைப்பு மீண்டும் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் இருக்கிறோம். ஏன் எத்தனையோ தலைப்புகள் இருக்கும் பொழுது ஏன் இந்த தலைப்பை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மற்ற தவறுகளை எல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் தவறு என்று ஒத்துக்கொள்கிறார்கள். எத்தனையோ தவறுகள் இருக்கின்றன. வட்டி வாங்குவது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, குடிப்பது, திருடுவது, புறம் பேசுவது, பொய் சொல்வது, கோள் சொல்வது, இன்னவிட இந்த பாவங்களை எல்லாம் பாவமான காரியம் என்பதை முஸ்லிம்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள். ஆகவே அவைகளை புரிய வைப்பதை விட எந்த பாவங்களை நன்மை என்று நினைத்து செய்கிறார்களோ, அதாவது சில பாவங்களை புண்ணியமான காரியம் என்று நினைத்து இஸ்லாமிய சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அது பற்றி நாம் மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம். அதாவது சில பாவங்களை எப்பொழுது ஒருவன் நன்மை என்று நினைக்கிறானோ அது தவறு என்று புரியும் வரை அவன் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாவங்களில் பல விஷயங்கள் பித்அத்துகளில் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதில் மிக முக்கியமான பித்அத்துகள், எத்தனையோ பித்அத்துகள் இருக்கின்றன. பித்அத் என்று சொன்னால் இஸ்லாம் என்ற பெயரிலே இருக்கும். பித்அத் என்ன முதல்ல விளங்கணும். இஸ்லாம் என்ற பெயரில் இருக்கும், அது இஸ்லாத்தில் இருக்காது. அதுதான் பித்அத்துங்கிறது. அதனுடைய மேலோட்டமான வார்த்தைகளை கவனித்தால் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை அதில் கலந்திருக்கும். அது இஸ்லாத்தில் இருக்கா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது. அது இஸ்லாத்தில் இருந்து விட்டால் அது பித்அத் இல்லை என்று சொல்லிவிடலாம். அதை புரிந்து கொள்வதற்காக சில சாம்பிள்களை உங்களுக்கு நான் சொல்றேன். உதாரணமாக இஸ்லாமிய கீதம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்லாமிய பாட்டு என்று சொன்ன மாத்திரத்தில் உங்களுக்கு நினைவுக்கு வருவது நாவூர் பாவுடைய பாட்டு தான் நினைவுக்கு வரும். இஸ்லாமிய வார்த்தை டச் ஆயிருக்கு. இஸ்லாமிய கீதம் என்று சொன்னால் அது அல்லாஹ் படித்திருக்க வேண்டும். ஒன்று அல்லாஹ் படிக்கணும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் படித்திருக்கணும், அல்லது சஹாபாக்கள் படித்து பாட்டு பாட ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும். இந்த மூன்றில் இருந்தால் அதை இஸ்லாமிய கீதம் என்று சொல்லலாம். சற்றேறக்குறைய 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் பெருமானாருக்கு பிறகு நம்முடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாவூர் பாடல்கள் இஸ்லாமிய பாட்டு என்ற பெயரை பெற்றுவிட்டதை நீங்கள் அறியலாம். ஒரு தமிழ் பாடலை இஸ்லாம் என்ற பெயரில் ஒரு பெயரை வைத்து வரும் பொழுது இந்த எத்தனை வகையான மோல்துகள் ஓதுகிறார்கள், அரபி பாடல்கள், அதை மக்கள் இஸ்லாத்தில் முக்கியமான ஒன்று என்றும் அது பக்தியை பெரும் பாக்கியத்தை தரக்கூடியது என்றும் மக்கள் நம்பி செயல்படுவதால் இது பற்றி தெளிவாக புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த பித்அத்தை ஒரு சுருக்கமாக அதை விளக்கிவிட்டு இந்த பித்அத்துகள் எப்படி, இந்த மௌலித் எப்படி பித்அத்தாக ஆகிறது, பாடல்கள் எப்படி பித்அத்தாக ஆகிறது என்பதை நான் சொல்கிறேன். சாம்பிளுக்கு சொல்வது என்று சொன்னால், இந்த அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. இன்றோடு மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன், மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். இதற்கு பிறகு மார்க்கம் என்ற பெயரில் எதுவும் இஸ்லாத்தில் கிடையாது என்ற ஒரு கருத்தில் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட குல்லு பித்அத்தில் வலாலா, பித்அத்துகள் அத்தனையும் வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார். பித்அத் என்று சொன்னால் என்ன? இஸ்லாம் என்ற பெயரில் இருக்கும்,
குர்ஆனில் இருக்காது. இஸ்லாம் என்ற பெயரில் மக்கள் மத்தியிலே நடமாடும் ஹதீஸில் இருக்காது. அவ்விரண்டிலும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது பித்அத் என்ற முடிவுக்கு நாம் வந்து விடலாம். அதை புரிந்து கொள்வதற்காக நாவூருடைய பாட்டை ஒன்றை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். எத்தனையோ பாட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் என்ற பெயர் வந்து விடுமானால் அதில் எவ்வளவு மோசமான கருத்தை ஒருவன் சொல்லிவிட்டாலும் மக்கள் தலையாட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அதை நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். அப்படி எத்தனையோ பாடல்கள் நீங்க கவனிக்கலாம். நாவூருடைய பாடல்களிலே கூட அழகிய நல்ல கருத்துக்கள் சொல்லப்படும் இஸ்லாம் என்ற பெயரில் வச்சுக்கிட்டு. அதை இஸ்லாம் என்ற பெயரில் வைத்துக் கொண்டு படு மோசமான கருத்துக்களையும் விதைத்து விடுவார்கள். இப்படிதான் பித்அத்கள் மக்கள் மத்தியிலே நுழையும். அதை புரிந்து கொள்வதற்காக ஒரு பாட்டு, நாவல் பாட்டு ஒன்று இருக்கு. நல்ல பாட்டுகள்லாம் நிறைய இருக்குது நாவல் பாட்டுல. இந்த பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் ஒரு பாட்டு பாடுவார். பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனம் இல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ, பள்ளி செல்ல மனம் இல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ, அல்லாவை நாம் தொழுதால். இது அழகான பாட்டு, நல்ல கருத்து உள்ளது. பள்ளிகள் பல பள்ளிகள் இருக்கும் பொழுது பள்ளிவாசல போய் தொழுதா என்னடா ஏன்டா தொழாம இருக்கிறீங்கன்னு சொல்லி நல்ல ஒரு கருத்துக்களை சொல்றாரு. இதனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இது இஸ்லாமிய பாட்டுன்னு மக்கள் மத்தியில் சொல்ல நம்மளுக்கு எடுபட்டு போகுது. இப்படி சொல்லிவிட்டு இந்த இஸ்லாமிய கருத்துக்கு நேர் மாற்றமான பாடல்களை அவர்கள் பாடிவிடுவார்கள். யாரு? இந்த பாட்டு படிக்கக்கூடிய கவிஞர்கள், பாடலாசிரியர்கள். நீங்க பள்ளிவாசல தொழுது தான் வெளியே வருவீங்க. இன்னொரு பாட்டு பாடுவார். நீர் எங்கே 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 ஷாஹுல் மீரானே, வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானே அப்படிம்பாரு. பள்ளிவாசலுக்கு போச்சன நாவூர் என்பா, உள்ள இருந்து வெளியே வரும்போது எங்க போய் சொல்வாரு, ஷாவுல் பாஷாவை போய் பாரு அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிருவார். இவன் பாருங்க, இஸ்லாம் என்ற போர்வையில வந்துட்டதுனால, இஸ்லாமிய கீதம் வந்துட்டதுனால இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு மாற்று கருத்தை கூட மக்கள் மத்தியில் என்ன செய்ய முடியுது, திணிச்சிட முடியுது. இப்ப நிறைய வார்த்தைகள் இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்கலாம். நல்ல அற்புதமான கருத்துக்களை எல்லாம் பாடுவார்கள். அதை குளிரோடு புதைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நாவூருடைய பாட்டில் கூட நீங்க விளங்கிக்கலாம். நாவூர் பாட்டில் மட்டும் இருக்காது, இது நாவூருடைய பாட்டில் மட்டும் இருக்கு நீங்க நினைக்காதீங்க. எதுவெல்லாம் இன்றைக்கு கவிதைகளாக பாடல்களாக இருக்கிறதோ அதெல்லாம் இந்த முரண்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம். சாதாரணமாக தமிழில் இருக்கக்கூடிய நாவூருடைய பாட்டில் கூட இவ்வளவு இருக்குன்னு சொன்னா, அரபியில் இருக்கக்கூடிய மௌலூதுகள்ல நீங்க எவ்வளவோ பார்க்கலாம். பாடல்களை பொறுத்த அளவுக்கு, கவிதைகளை பொறுத்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ முக்கியமான இடத்தை இஸ்லாத்தில் தரவில்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப குர்ஆன் வசனத்தை போய் அலச வேண்டியதில்லை. ஒரே ஒரு வசனம், சூரத் யாசின் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரத்துல் யாசின் எல்லாருக்குமே தெரிஞ்ச சூரா. அந்த சூரா யாசின் அல்லாஹ் சொல்றான், வமா அல்லம்னாஹு ஷஅர வமா யம்பகி லஹு இன் ஹுவ இல்லா ذிக்ருன் வ குர்ஆனும் முபீன். இந்த முகமது நபிக்கு நாம் பாடலை, கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை என்று சொல்லி அல்லாஹ் சூரத் யாசீனில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்கல, ஏன் அவர்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால், இந்த பாடல்கள் மூலமாக எந்த நன்மையும் பெற முடியாது மட்டுமல்ல, அது பாவமான காரியத்தில் கொண்டு மனிதனை சேர்த்து விடும். அது மட்டுமல்ல, முட்டாள்தனமான கருத்துக்களையும் அடிப்படையற்ற கருத்துக்களை எல்லாம் இந்த பாடல்கள் தந்துவிடும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆன்ல கூட இந்த முகமது நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமா குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம். இப்ப இன்றைக்கு மௌலூத் ஓதுறாங்களா இல்ல, எத்தனை வகையான மௌலூதுகள். இந்த மௌலூதுகள் கூட ஒரு அரபி பாட்டுங்கிறத நீங்க விளங்கணும். வெறும் அரபி பாடல்கள் தான் மௌலூது. அரபி பாடல் மௌலூது என்பதை தெரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு ஒரு சில சாம்பிள் நான் படிச்சு காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்க ஸைனுல் அன்பியாம்பாங்க. நாவல் படிக்கார இல்லையா, அல்லாஹ்வின் தூதரே யா முஸ்தபா அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோரும் போற்றும் யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் படிக்காரல. இதைத்தான் மௌலூது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும் சொல்லி ஓதுறாங்க. இந்த மௌலூது என்பது எப்படி நாவல் பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் இருக்கிறதோ அதுபோல அரபியில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாவலுடைய பாடல்கள் எப்படி நல்ல கருத்துக்களும் கெட்ட கருத்துக்களும் இருக்கின்றனவோ அதுபோல இந்த மௌலூதுகளிலும் நல்ல கருத்துக்களும் கெட்ட கருத்துக்களும் இருக்கின்றன.
இந்த மௌலிதுகள் எந்த ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி பாடல்களை வணக்க வழிபாடாக சஹாபா பெருமக்கள் செய்தாக ஒரு சான்றை கூட காட்ட முடியாது. ஆனால் நல்ல கருத்துக்களே இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் கூட அதை வணக்கமாக இபாதத்தாக நன்மையாக செய்வதாக இருந்தால் முதலில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் சொல்லிக் கொடுத்திருப்பான். பாட்டு மௌலிது சொல்லிக் கொடுத்திருப்பான், படிக்க வச்சிருப்பான். அது அவருக்கு நாம் கற்றுக் கொடுக்கவில்லை என்பதை கூட அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த மௌலிது ஓதக்கூடிய காரணம் நீங்க விளக்கலாம். நாவல் பாடலை ஏன் நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன்னு சொன்னா, நமக்கு தெரிந்த தமிழ் மொழியில் கூட இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கும் பொழுது அதுல டியூன் ராகம் இருக்கிறதால நம்ம எல்லாம் தலையாட்டிட்டு போயிடுறோம். மக்கத்து காபிர்கள் இருக்காங்களே அபூஜஹில், அது போன்றவர்கள் சொல்லாத வார்த்தைகளை எல்லாம் இந்த மௌலிதில் வரக்கூடிய வார்த்தைகள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மௌலிதில் அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் இருக்கும். நாவல் பாட்டுல கூட அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் இருக்கும். அதாவது இந்த மலையை அல்லாஹ் இடத்துல ஒரு பாட்டுல கேட்பாரு, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே ஒரு பாட்டு படிக்காரு. அருள் மழை பொழிவாய் ரஹ்மானின் மழையை யார்கிட்ட கேட்கிறாரு? அல்லாஹ்ட்ட தானே கேட்கிறாரு. இப்படி அல்லாஹ்ட்ட கேட்ட நாவல் என்ன செய்வான்னு சொன்னா, இன்னொரு இடத்துல மழையை பத்தி யார்கிட்ட போய் கேட்பான்னு சொன்னா ஷாவுல் பாஷாட போய் கேட்பாரு. அப்படியே ஒரு பாட்டு இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அருள் மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டது உயரெல்லாம் போதுமையா. யார்கிட்ட கேட்கிறாரு? அருள்மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டது உயரெல்லாம் போதுமையா, நீர் எங்கே 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 ஷாஹுல் மீரானே ஷாவுல் பாஷாட போய் மழையை இறக்கும்படி கேட்கக்கூடிய அளவுக்கு பாடுபடி ஆரம்பிச்சுவாங்க. இதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கவிதைகள் தேவையில்லை, அது அவசியம் இல்ல. இது மனிதனை அதாவது முட்டாள்தனமான கருத்துக்கள் எல்லாம் கொண்டு வரும். அவர் சொல்வதெல்லாம் இந்த கவிதைகளும் பாடல்களும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட கவிதைகள்லாம் இன்றைக்கு வருடங்கள் ஒவ்வொரு மாதங்களிலும் அவுலியாக்களை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழும் மௌலிது என்ற பாடல்கள் பல ஊர்களில் பாடப்பட்டு கொண்டு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த பாடல்கள், அந்த மௌலிதுகள் பல சினிமா ராகங்கள் எல்லாம் பாடப்படும். நாங்கெல்லாம் ஓதக்கூடிய காலத்துல அதற்கு பல மெட்டுகள்ல பாடி இருக்கோம். சில வீடுகள் எல்லாம் போனோம்னு சொன்னா 100 ரூபாய்க்கு ஒரு மெட்டு எடுப்போம், 50 ரூபாய்க்கு ஒரு மெட்டு எடுப்போம், 10 ரூபாய்க்கு எல்லாம் மெட்டு எடுப்போம். ஒரு வீட்டுக்கு மௌலிது போக போறோம், அவங்க ரொம்ப ஏழையா கஷ்டப்பட்டவங்களா இருக்கிறாங்க, 10-15 ரூபாய் தருவாங்கன்னு வைங்க, அது தக்கன ஒரு மௌலிது இருக்கு. சில வீட்டுல ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் தருவாங்க, அது தக்கன ஒரு மௌலிது இருக்கு. சில வீட்டுல 200 ரூபாய் 300 ரூபாய் இருந்தாங்கன்னு வைங்க, அது தக்கன அந்த ராகங்களை தூக்கி வளைச்சு போட்டு இழுத்து என்ன அப்படியே மூச்சு பிடிச்சு ஓதக்கூடிய மௌலிதுகள்லாம் உண்டு. இந்த மாதிரி ஓதுவதெல்லாம் எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக செய்கிறார்கள் என்பதை நீங்க கூட கண்கூடா பார்க்கலாம். அதை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் கடந்த காலத்தில் நாங்க செஞ்சதை சேம்பிளா உங்கள்கிட்ட நான் சொல்லி காட்டிட்டு இருக்கேன். இப்ப 5 ரூபாய் மௌலிது வைங்க, இந்த யாசின் ஓதுவாங்கல்ல, இந்த நாவல் தர்காவுல யாசின் ஓதுற பாத்திருக்கீங்களா? யாசின் அப்படிமா இந்த முதல்ல உள்ள யாசினும் கடைசி உள்ள துரிஜவுன் சத்தம் கேட்கும், வேற எதுவும் சத்தம் கேட்காது. இந்த 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு இது மாதிரி இந்த 5 ரூபாய் 10 ரூபாய் தர வீட்டுல வேகமா ஓதுவாங்க மௌலித. யானபி சலாம் அலைக்கும் யாரும் சொல்ல இப்படி அதே விளங்க ஓதுறவனுக்கு விளங்காது, கேட்கறவனுக்கு விளங்காது. இந்த 5 ரூபாய் 10 ரூபாய் மௌலிது இப்படிதான் ஓதப்படும். ஒவ்வொரு இன்னைக்கு நடக்குது பல ஊர்கள்ல. ஒரு 50 ரூபாய் இருந்தான்னு வைங்க, ஒரு சாதாரண சினிமா பாடல்கள் கொஞ்சம் வேகமா படிக்கிற பாட்டு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பாட்டு. யா கரிமன் ஜத்தராஹதஹு ஃபகஃபைஃப البحر واللجج انت منجينا من البلوى تيبه في العالم اللرجي تيبه في العالم اللرجي பனி இல்லாத மாங்கனியா அப்படி ஒரு பாட்டு இருக்கா இல்லையா? இதான் வேகமா போற பாட்டு சினிமா மௌலிதுங்கிறது பாட்டுங்கிறத புரியணுங்கிறத இப்படிலாம் சொல்லி காட்டுறேன். சினிமா பாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தா போதும். அதை விட கேடு மௌலிதுங்கிறது. அது ஒரு வணக்கங்களை அல்லாஹ் இறக்கின வசனமா, குர்ஆன் வசனமா. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தான் வழிமுறையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாலும் அல்லாஹ் இறக்கின மார்க்கத்தில் வணக்கமாக அதை செய்யலாம். எவனோ ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால உலகி கொட்டியிருக்கான், அதை போய் இன்னைக்கு இபாதத்து வணக்க வழிபாடாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ சினிமா பாடல்கள் கவிஞர்கள் எழுதுவது போல ஒரு அரபில எழுதி வச்ச பாட்டு தான் மௌலிதுங்கிறது. எந்த பாட்டுக்குனாலும் வரும், எத்தனையோ பாடல்கள் இருக்கு. இந்த காலத்தில் உள்ள பாட்டு கூட எடுக்கலாம், பழைய பாட்டு கூட ஒரு பாட்டு கூட படிக்கானே.
இப்ப கூட ஒரு பாட்டு கேள்விப்பட்டேன், மௌலாய சல்லி வசல் லிம்தாயி மன்னபதா லஹாபிபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி இன்ன பைத்தன் அன்த சாகினுஹு லைஸ முஹ்தாஜன் இலா சுருஜி மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் மன் அபதா. எங்கே அந்த வெண்ணிலான ஒரு பாட்டு படிக்கானே, அந்த பாட்டு கூட வரும். இப்படி எவ்வளவு பாடல்கள் எடுக்கலாம். இன்னொரு படிக்கான என்ன வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. آمن تذكر جي رامين بي دي سلمي ما سجد دم عنجرا من مقلات بدمي நாரடி. நீங்க ரெடியான ஒரு பாட்டு படிக்கானே. இப்படி எல்லா இந்த பாட்டுக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பு தான் மௌலிதுக்குங்கிற நீங்க புரிஞ்சுக்கணும். மௌலிதுங்கிற பெரிய வணக்கம்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு கவிதை. அதுல நல்ல கருத்துக்கள் இருக்கு, கெட்ட கருத்துக்கள் இருக்கு, மோசமா. நல்ல கருத்துக்கள் தான் ஒரு ஆக்ரோஷமா நல்ல உணர்ச்சி வரக்கூடிய பாட்டா இருக்குன்னு நீங்க கேட்டு ரசிக்கலாம். ஏன் சினிமா பாடல் நல்ல கருத்து உள்ளது இல்லையா? இந்த போனால் போகட்டும் போடான்னு ஒரு பாட்டு இருக்கும். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. அழகான கருத்து இது. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கொரு மருந்தை கண்டேனா. அழகான கருத்தான இது. எலும்புக்கு சதைக்கு மருந்து இருக்கு, மௌத்தை யாராவது பாட முடியுமாடா? அது இறைவனுடைய ஹைலைட்டா இருக்குன்னு பாட்டு படிக்கான். அது கூட நாவல் தெரியல. நாவல் ஒரு பாட்டுல படிப்பாரு, மௌத்தையே நீ மறந்து வாழலாகுமா, எல்லாரும் மௌத்தா போன்னு சொல்லிட்டு. இந்த சினிமா பாட்டு இதே கருத்து தான் சொல்லுது. போனால் போகட்டும் போடாங்க, எல்லாரும் மௌத்தா போகணும்னு அர்த்தம். இப்படி படிச்ச நாவல் என்ன செய்ய, இன்னொரு பாட்டுல நமனை விரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்காவிலே பார். யமனை விரட்டுறதுக்கு மருந்து நாகூர் தர்காவில் வைக்கிறான். அது இந்த பிணிக்குண்டு இந்த பிணிக்கில்லை என்று சொல்லா மருந்து பார். எந்த நோய்க்குன்னு கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது. தலைவலி, காய்ச்சல் இருந்து எய்ட்ஸ் இருந்தாலும் சரி. இப்ப என்னமோ சொல்ல சாட்ஸ்ன்னு சொல்லி ஒரு நோய், அந்த நோய் கூட மருந்து எங்க இருக்காமா, நாகூர் தர்காவில் இருக்கான். வேணா அந்த நாகூர் தர்கா குளத்துல குடிச்சா எய்ட்ஸ் நோய் வரும்னு சொல்லலாம். நோய் போகுமா? அது இந்த மாதிரி நோய்கள், இந்த மாதிரி அந்த பாடல்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இறைவனுக்கு அல்லாஹ்விற்கு சவால் விடக்கூடிய கருத்துக்கள்லாம் இருக்கு. நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னா நார்மலா பாட்டு மோழுது என்ன, சினிமா பாட்டுல நல்ல கருத்து இருக்குதான். போனால் போகட்டும் போடாங்கிறத விட ஒரு சூப்பர் பாட்டு இருக்காங்க, இன்னா இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். சட்டக்குறையா அதுதான் அர்த்தம். நம்ம ஒரு ஆள் மூத்தா பேட்டா சொல்றோம்ல, இன்னா இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், அதுக்கு என்ன அர்த்தம்? நாம எல்லாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நம்ம எல்லாரும் போய் சேரத்தாண்டா செய்யணும், போனா போயிட்டு போறாரு கவலைப்படாத அப்படின்னு சொல்றதான் இன்னா இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் நம்ம சொல்றோம். அத பாட்டுல அவன் என்ன செய்யறான், போனால் போகட்டும் போடாங்கிறான். சும்மா ரசிச்சு கேட்டுக்கலாமே ஒழிய அதுக்காக செயல்படுத்த முடியுமா? ஒரு வீட்டுல ஒரு மையத்து விழுந்துருச்சு, ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரு, அந்த மையத்தோட பையன் அழுது துணிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல போய் அவன்கிட்ட என்ன செய்யணும், போனா போயிட்டு போறாரப்பா, இன்னா இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், நம்மளும் போத்தான் போறோம் கவலைப்படாத தம்பினா அவன் கொஞ்சம் ஆறுதல் அடைவான். அதை விட்டு போட்டு அவங்க கிட்ட போய் நின்றுட்டு போனால் போகட்டும் போடா, அவன் அப்ப மூத்தாய் போய் கிடக்கும் பொழுது இந்த பூமியில் நீ வாழ்ந்து யாரும் என்ன செய்ய முப்பஞ்சத்தா தெரியும்டா, இங்க வந்து படிக்க வேண்டாம் போடான்றான். அது அதாவது செயல்படுத்த உதவாது, உபதேசத்திற்கு உதவாது பாட்டு. சும்மா ரசிச்சு கேட்கலாமே ஒழிய நல்ல கருத்து இருக்குன்னா அழகா ரசிச்சு கேட்டுக்கலாம். நான் ரசூலுல்லாஹ் கூட புகழ்ந்து எத்தனையோ பாட்டு, நாவல் பாட்டு இருக்கு. அந்த நாவல் நல்ல பாட்டுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி சினிமா பாட்டுக்கு நல்ல கருத்துக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பு தான் யா நபி ஸலாம் அலைக்கும், அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் இன்ன பைத்தா அது கொடுக்கணும், நல்ல அர்த்தமா இருந்தா.
யார் வீட்டுல நார்மலா பாட்டு படிச்சா மேக்கட்டி எல்லாம் கட்டி சாம்பிராணி பத்தி எல்லாம் கொளுத்தி வச்சு தலையில துணியை போட்டு யாராவது ஓதுவாங்களாம். ஒரு வீட்டுல மௌலிது வரான்னு வைங்க, சலாம் அலைக்குன்னு ஓனா பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, தலையில துணியை போட்டுக்கிடுவாங்க, அவரை சாம்பிராணி பத்தி எல்லாம் கொளுத்தி வைப்பாங்க. யாராவது ஒரு 4 பேர் நின்றுகிட்டு உட்கார்ந்துட்டு 10 பேர் சேர்ந்து பார்ப்பான், இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவேன்னு படிக்கிறீங்க. பத்தி சாம்பிராணி கொளுத்தி வச்சு கிறுக்கா குடிச்சிருக்கேன், இதுக்கு போட்டு பத்தி கொளுத்தி வைக்க, சும்மா ஒரு பாட்டு தானே. அப்புறம் நாவன்பா பாட்டை படிக்கும்போது எப்படி ஜாலியா நல்ல கருத்தா இருந்தா படிச்சுட்டு போலாமோ, அது போல மௌலித படிச்சுட்டு போங்க. நல்ல கருத்தா இருந்தா, அது அர்த்தம் தெரிஞ்சா. அர்த்தம் தெரியுமா நிச்சயமே யாருக்கும் தெரியாது. மௌலிதுக்கு அர்த்தம் யாருக்கா தெரியுமாங்க? 99% அஜத்மார்களுக்கு தெரியாது. ஓதக்கூடிய அஜத்மார்களுக்கும் தெரியாது. யார் வீட்டுல ஓதப்படுது அவங்களுக்கு அது அர்த்தம் தெரியாது. இந்த அர்த்தம் தெரியாதுங்கிறதுக்கு நீங்க எத்தனையோ சாம்பிள் பார்க்கலாம். இந்த 27 அன்னைக்கு நோம்புல துவா ஓதுவாங்க. அந்த அஜத்மார் பார்த்திருக்கீங்களா? நீண்ட துவான்னு சொல்லி ஓதுவாங்க. ஓதக்கூடிய அஜர்த்துக்கு அர்த்தம் தெரியாது, மக்களுக்கு அர்த்தம் தெரியாதுங்கிறது சாம்பிளே அதுதான். அல்லாஹும்ம இன்னி வலம் தாரா அல்லாஹும்ம ரப்பனா வலம்னா அம்புஸ்னா இல்லம் தக்பிலனா வதரஹம்னா லனகுவன்ன மினல் ஹாசிரின் துஆ ஓதுவார் அசர்த்து. இந்த துஆ ஓதுற நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அரபு நாட்டுக்காரன் வந்தான்னு வைங்க, அதை பார்த்தோன்னு வைங்க, தலையை செவத்துல முட்டியே செத்து போயிடுவான். அப்படியெல்லாம் மூச்சு விடுவாங்க. இவங்க ஆமீன் சொல்ற பார்த்தா ரொம்ப வேடிக்கை. நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க. அசர்த்து ஓதுவார், அல்லாஹும்ம ஆமீன் ரப்பனா வலம்னா அம்புஸ்னா ஆமீன் அப்படிலாம் நடக்கும். இதுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். உங்களை முட்டாள்தனமா நம்ம ஆமீன் சொல்லிருக்கோம் புரிஞ்சுக்கலாம். அதாவது அல்லாஹும்மன்னு சொல்லி ஆமீன் சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன். அல்லாஹும்மனா இறைவனேன்னு அர்த்தம். அல்லாஹும்மனா இறைவா அப்படின்னு அர்த்தம். அல்லாஹும்ம ஆமீன் இறைவா அப்படியே ஆக்கு அப்படி சொல்லுவோம். ஆமீன்னா அப்படியே ஆக்குன்னு அர்த்தம். இறைவா அப்படியே ஆக்கு அப்படி சொல்ல முடியுமா? சொன்னா லூசு. ஒரு வார்த்தை முடியணும் இல்லைங்க. ஒரு வாக்கியம் முடிஞ்சா தானே வார்த்தை அர்த்தம் புரியும். அல்லாஹும்ம அப்படி ஆக்கணும் யாராவது வாங்கிவாங்க. நான் கேட்கறேன், கடைக்கு ஒரு கடைக்கு போறீங்க, கடை பக்கத்தில் நின்றுட்டு 1,000 ரூபாய்க்கு அப்படின்னு திரும்பி போறீங்கன்னு லூசு பிடிச்சது. 1,000 ரூபாய்க்கு என்னடா 1,000 ரூபாய்க்கு வெத்தலை கொடுன்னு சொன்னா தானே புரியும். ஏதாவது ஒரு வாக்கியம் முடியணும். ஒரு வாக்கியம் முடியாது. திடீர்னு கடை போயிட்டு 2 ரூபாய்க்கு பேசாம போனானா அவனுக்கு கிறுக்கன்னு அர்த்தம். அது மாதிரி அல்லாஹும்ம அப்படிம்பாங்க. ஆமீன் மக்கள்லாம் ஆமீன்மா. அப்புறம் சொல்றது அதை விட தப்பு, வேடிக்கையா இருக்கும், அநியாயமா இருக்கும். லலம்னா அம்புசனா நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் யா அல்லாஹ் ஆமீன் அப்படியே ஆக்கு அப்படின்னு ஆமீன் சொல்லுவாங்க. இதுல நீங்க விளங்கிக்கலாம். ஓதுற அஜிர்த்து அர்த்தம் தெரியும், மக்களுக்கும் தெரியல பாவம். இந்த மாதிரி அரபி மொழியில ஒரு பக்தியை வச்சுக்கிட்டு, பைத்தியத்தை வச்சுக்கிட்டு குர்ஆனில் பக்தி வைக்கலாம். அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல பக்தி வைக்கிறது தப்பு இல்ல. நபிகள் பெருமானுடைய செயல்ல அவங்கள பின்பற்றல பக்தி வைக்கலாம். வெறும் அரபி மொழியில பக்தி வச்சதுனாலதான் மோது எவனோ அரபில உளவி கொட்டி எழுதி வச்சதை போய் பக்தி வச்சிட்டு இருக்காங்க. ஒரு மனிதனை ராகம் வந்து கெடுத்து குற்றச்சாட்டு ஆக்கிறது எப்பவுமே விளங்கணும். ராகம் இருக்குல்ல, டியூன், ராகத்தை போட்டோன்னு சொன்னா என்ன கருத்து இருந்தாலும் தலையாட்ட ஆரம்பிச்சிருவான். எத்தனையோ மியூசிக் அடிக்காத ஹிந்தியில நான் படிச்சாலும் சொல்லி நீங்க விசாம இருப்பீங்கல்லங்க. ஒரு ஹிந்தி பாட்டே படிக்கிறேன், அது இங்க உள்ளவங்களுக்கு தெரியுமா தெரியல. तुम रूठा ना करो मेरी जान निकल जाती है, तुम हंसती रहती हो तो बिजली सी चमक जाती है, मौलाय सल्ली वसल आमिन तज़क्कुर जीरानिम बीदी. हिंदी पाट आमिन तज़क्कुर जीरानिम बीदी सलमी मैं सजदा दम अंजरा मिन मुक़लतिम बिदमी. 100 साल पहले मुझे तुमसे प्यार था, मुझे तुमसे प्यार था, आज भी है और कल भी रहेगा. ஒரு பாட்டு ஹிந்தி பாட்டு உண்டு. அதுல இந்த மூழ்கு வருவாங்க போல. இதுல தமிழ் பாட்டு ஒண்ணு உண்டு. மனம் எங்கும் மேடை மேலேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டத்தை ஹிந்தி பாடத்தை தமிழ்ல எடுத்தான். அந்த தமிழ்ல தான் நீங்க மௌலுதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த அஜத்மார்கள் அங்கெல்லாம் ஒரு காலத்துல இந்த மாதிரி மௌலுது வரும். இந்த மாதிரி சூப்பர் மெட்டு எடுக்கணும்னா 100 ரூபாய் வேணும். ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு சாதாரண மெட்டு, ஒரு 50 ரூபாய்க்கு நான் சொன்னேன் நான் ரெடி நீங்க ரெடியா, அந்தந்த காலத்துல என்ன பாட்டோ அந்த பாட்டு. 100 ரூபாய் 150 ரூபானா உச்சகட்டமான பாட்டு. உதாரணமா அது பாட்டு மூச்சு எடுக்க முடியல. தாயாரின் சீதனமும் தம்பிமா சீதனமும் ஒரு பாட்டு படிப்பானே, அதுல எடுக்க ரொம்ப கஷ்டம். மௌலாய சல்லி வசல் லிம்தாயி மன்னபதா.
சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக ஹைபிபிக ஹைரில் ஹல்கி குல்லிஹிமி வில் ஹல்கி குல்லிஹிமி தாளையா பூமுன்னு ஒரு பாட்டு இருக்க. இதெல்லாம் 150 ரூபாய் வெட்டு. இது சாதாரணமா எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும். அந்த மாதிரி ஓடக்கூடிய காலங்கள்ல இந்த அரபு மேல மக்கள் பக்தி வச்சுட்டா என்ன டிவில விட்டாலும் என்ன செய்வான், ஒரு வருடம் ஒரு அஜர் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. என்ன கதைனா, இது கூட ஒரு மௌலூது கூட சுல்ல ஜமாத் அஜர் சொன்னதுதான். ஒரு ஊர்ல ஒரு அஜர் தெரிஞ்சிருக்காரு, மௌலூது நடந்திருக்கு. இந்த மௌலாய சல்லி வஸல்லி யா ரப்பனா அதுல வருமா இல்லையா, இந்த மாதிரி ரபியில வந்து மௌலூது ஓதுவாங்கல்லங்க, அந்த மௌலூது நடந்திருக்கு. அந்த பள்ளிவாச தலைவர் செயலாளர் போற தலைவர் என்ன செஞ்சிருக்காரு, செயலாளர்கிட்ட போய் ஏறு கலப்பு இருக்குல்ல, ஏறும் கலப்பையும் உழுது போடுற ஏறும் கலப்பையும், அந்த ஏறும் கலப்பு இருந்தா நம்மளுக்கு கொடுன்னு சொல்லியிருக்காரு. செயலாளர் கேட்டிருக்காரு, தலைவர் நாளைக்கு வாங்க தர்றேன் இருக்காரு. அல்ல தலைவர் கேட்டிருக்காரு, செயலாளர் நாளைக்கு வாங்க தர்றேன் இருக்காரு. மறுநாள் தலைவரும் போகல, செயலாளரும் கொடுக்கல. என்னத்த ஏறையும் கலப்பையும். அவர் தலைவர் செயலாளர் என்ன சொல்லிருக்காரு, விடிய காலையில் வந்து வாங்கிக்கன்னு சொல்லியிருக்காரு. இவரும் போகல, அவரும் கொடுக்கல. இப்படி ஒரு கதை உண்டு. மறுநாள் மௌலூது நடந்திருக்கு. மௌலூது கரண்ட் போயிடுச்சு. யா ரப்பனா ஓதுவோம்ல, அது கரண்ட் போயிடுச்சு. மௌலூதுக்கு தெரியல, எழுத்து தெரியல, கரண்ட் போனோன்னு உன தலைவரை வந்து மௌலூதுலே கேட்டாராமா, அந்த ஏறு கலப்பை தரலங்கிறத. யார்கிட்ட, செயலாளர்கிட்ட. ஏறும் கலப்பையும் தாரும் என்றே தந்தீரா அப்படின்னு இருக்காரு. செயலாளர் பார்த்திருக்காரு, அப்பா அவரு. விடிய காலையில் நான் வாரும் என்றே வந்தீரா அப்படின்னு இருக்காரு. மோதினார் பார்த்திருக்காரு. யா ரப்பனான்னு போட்டவர்களும் பேசுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரபில ஒரு டீம்ல விட்டோன்னு வச்சுக்கணுங்க, மக்கள் நம்புவான். எந்த மக்கள் வந்து குரான்ல எங்க இருக்கு ஹதீஸை காட்டு, குரானை காட்டுன்னு இப்பதானே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால குரான் ஹதீஸ் எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? எதையெல்லாம் இஸ்லாங்கிற பேர்ல ஒரு டியூன்ல ராகத்துல விட்டாலும் நம்பிடுவோம். திங்கள் சந்தைன்னு ஒரு ஊர் நாகர்கோயில் இருக்கு. அங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நான் தப்லீக்ல போயிருந்தேன். தப்லீக்ல கொஞ்ச நாள் அலைஞ்சோம். அப்ப நாங்க தப்லீக் போயிருக்கேன். அப்ப வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போறோம், அங்க யாரையுமே காணும். ஜும்மா அன்னைக்கு ஒரு தடவை காணும். அந்த பள்ளிவாசல் மோதினார் இருந்தார். அப்ப நாங்க சாயந்தரம் வந்து அந்த ஏரியாவில் மீன் பிடிக்கிறவங்க முஸ்லீம்களும் மீன் பிடிக்க போவாங்க. ஒரு 5-6 மணிக்கு மீன் பிடிக்கிற முஸ்லீம்கள் எல்லாரும் வந்தாங்க. அவங்க வந்து எங்கள்கிட்ட சொல்றாங்க, ஏன் அஜத் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஜும்மா நடத்துறீங்களா, இன்னைக்கு வந்து எங்களுக்கு லீவு கிடையாது, நான் வெள்ளிக்கிழமை மீன் பிடிக்க போயிருவோம், இந்த ஜும்மா அப்படி மாத்தி ஞாயிற்றுக்கிழமை மாத்தி வச்சுட்டாங்களா ஏதாவது ஏற்பாடு பண்ணி அப்படின்னு கேட்டாங்க. இந்த அளவுக்கு இஸ்லாம் தெரியாதவன்ட்டு போய் என்னத்தை சொன்னாலும் இஸ்லாம் நம்புவாங்க இல்லைங்க. குரானை படிக்க மாட்டான், ஹதீஸை படிக்க மாட்டான். இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஒரு அஜர் தொலை வைக்க போனாராம். இந்த மாதிரி இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் தெரியுமே, நல்ல பிரியாணி, குருமா, கறி, முட்டை, மீன் எல்லாம் சாப்பிட்டு தொலை வச்சிருக்காரு. தராவி தொலை வைப்பாங்களா இல்லையா, அதான் ரம்ஜான்ல தொலை வச்சிருக்காரு. அல்ஹம்து ஓதி முடிச்ச பிறகு என்ன சூறா ஓதுன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது, ஓத வர மாட்டேங்குது. அவர் விட்டார் ஒரு சூறா. நீ நல்லா கவனிச்சு பாருங்க இந்த சூறா ஏல இருக்குன்னு. القرماؤكم والبيانكم والمجركم والعبجاؤكم والبوذكم والكارجاؤكم والسلاب. அல்லாஹு அக்பர். என்ன ஓய்கார் தெரியுமா, குருமா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுருக்காரு. மிச்சரு, குருமா, காபி, டீ, வடை, இட்லி. அது அவரு அல் குர்மாவுக்கும் குருமா, வல் பிரியாணிக்கும் பிரியாணி இப்படியே அடிச்சு விட்டு இடையில ஆயத்து முடிக்க வல் பூந்து பூந்திய முடிக்கிறாராம். ஆயத்து முடிக்கிறது இருக்காரு பூந்து, சிலேபிய முடிக்கிறான் சிலேபு. அல்லாஹ் அக்பர் புரியும். அந்த மாதிரி மக்கள் மத்தியில இஸ்லாத்தை 25 வயது வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இந்த அஜத் மாருங்க நீங்க கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேள்வி சிரிப்பு மட்டும் சொல்லல, சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா மக்களுக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது. இஸ்லாம் குர்ஆன் என்ன சொல்றது, ஹதீஸ் என்ன சொல்றது எல்லாம் தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பயான்கள்ல தன்னுடைய ஸ்பீச்ல அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பித்அத்தை தான் வன்மையாக கண்டித்தார்கள். அதாவது இஸ்லாம் என்ற பெயரிலே இருக்கும், அது இஸ்லாம் எத்தனையோ சமாச்சாரம் இருக்கு. இந்த பித்அத்து மௌலிது ஓதுறது, 40ஆம் பாத்தியம் 50ஆம் பாத்தியம் சொல்லி ஓதுறது, ஹத்தம் ஓதுறது, தாலி கட்டுறது, இந்த நேரங்குரிய நேரம் பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் நம்பிக்கை வர்றது, என்ன ஆந்த கட்டினா விசா போயிடும் நம்புறது, முன்னால பூனை குறுக்க போனா நேரம் கட்டுற, இப்படி எத்தனையோ நேரம் இருக்குல்ல.
இது ஷிர்க் என்ற கொடும்பாவத்தோட பித்அத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி விஷயங்களை ஒழித்து கட்டுவதற்காகத்தான் வந்தாங்க. பித்அத் விஷயத்துல கடுமையா எச்சரிக்கை பண்ணிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா பித்அத்துகளும் வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். ஏன் பித்அத்தை ஏன் வழிகேடுங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏன் பித்அத் நரகத்துல கொண்டு போய் சேர்க்கணும் சொல்றாங்கன்னு சொன்னா, சட்டத்தை இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இனில் ஹுக்மு இல்லா இல்லா அமர அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா. சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட கிடையாது. அல்லாஹ் எதை சட்டமாக சொல்றானோ அதைத்தான் செய்ய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொந்தமாக ஒரு விஷயத்தை மார்க்கம் என்ற பெயரில் சொல்லிட முடியாது. அது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யுஹா. இந்த முகமது சுயமாக எந்த ஒரு சட்டத்தையும் சொல்ல மாட்டார் அவர் இஷ்டப்படி. அல்லாஹ் எதை சட்டமாக சொல்கிறானோ அறிவிக்கிறானோ அதைத்தான் மக்களுக்கு சொல்வார். அப்படி ஒரு பேச்சுக்கு இந்த முகமது சுயமாக ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டால் அவருடைய நாடியின் நரம் தரிக்கப்படும், தரித்து விடும் சொல்ல குர்ஆன்ல கடுமையாக எச்சரிக்கிறான். ரசூலுல்லாஹ்வே சொந்தமா ஒரு சட்டத்தை சொல்லக்கூடாது. இதுதான் இஸ்லாம்னு சொல்லி அவரா வாயில வர்றதை சொல்ல முடியாது. அல்லாஹ் எதை சட்டமா சொல்றானோ அதான் சொல்ல முடியும். அப்படி மீறி ரசூலுல்லாஹ் சொன்னா அவருடைய நாடியின் நரம்பை தரித்து விடுவேன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் அப்படி சொல்றான்? ரசூலுல்லாஹ் என்ன அப்படி சட்டத்தை சொல்லிவா போறாங்க? அவர் அப்படி சொல்ல மாட்டார் என்ற உத்தரவாதம் அல்லாஹ் தர்றான். இது ஏன் சொல்றானா, என்னுடைய தூதருக்கே இந்த இனமன அஜர்த் மாற ஆலிம் சாக்கள் இமாம்கள் நீங்க எல்லாம் ஏமாத்திரன்னு அல்லாஹ். நீங்க எல்லாம் ஏமாத்திரையா? அவர் சட்டம் ஒண்ணு சொல்லிட முடியுமா? என் தூதரே இந்த போர்டு போடுவேன்னு சொன்னா ஒரு இமாமோ ஒரு ஷேகோ ஒரு அஜர்த்தோ ஒரு அப்பாவோ யாராவது எடுத்து சொல்ல முடியுமா? சட்டம் சொல்ல தொலைஞ்சு போடுவாங்க. இதை கடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே இந்த பித்அத்னா இன்னொன்னு நினைக்கிறேங்க, நிறைய நாளை ஜும்மாலே ஒரு அஜர்த் மறுப்பு தெரிவிப்பாரு. அதை நான் புரிய வச்சிடறேன். இந்த பித்அத் கூடாதுன்னு பித்அத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? லேட்டஸ்ட்னு அர்த்தம். பித்அத்னா புதுசு, லேட்டஸ்ட், நூதனம்னு சொல்றாங்க. லேட்டஸ்ட் அதாவது ட்ரெண்ட், ஒரு மாற்றம், லேட்டஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்ல பித்அத்னு அர்த்தம். பித்அத்னா ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாத நம்ம சொல்லுவோம். உடனே அப்ப லேட்டஸ்ட் புதுசு கூடாதுங்கிறீங்களா? அப்ப இந்த மைக் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சான்னு பெரிய ஒரு கேள்வி, வேதாந்த கேள்விக்குள்ள ஒரு கேள்வி வைப்பாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த மைக் இருந்துச்சா, பைக் இருந்துச்சா, இந்த மாதிரி டிவி எல்லாம் இருந்துச்சா, ஃபேன் இருந்துச்சா, இந்த லைட் இருந்துச்சா? அப்ப இது புதுசு இல்லையா? இது நரகத்தோட சேர்க்காதா? பஸ் கார்லாம் வர்றது புதுசு இல்லையா, நரகத்தோட சேர்க்காதான்னு கேட்பாங்க. இதே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழகா சொல்லி காட்டான். இந்த மாதிரி கூமுட்டத்தனமா கேட்பாங்கிறதுக்கு தெளிவு அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், மார்க்கத்தை நான் இன்றோடு பரிபூர்ணமாக்கி விட்டேன். உலகத்தை பரிபூர்ணமாக்கல அல்ல, உலகத்துல மாற்றம் ஏற்படும். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபூஹா ஸீனா வ யக்லுக் மா லா தஅலமூன். குதிரைகள், கழுதைகள், கோவரி கழுதைகளை நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் நபியே. சஹாபாக்கள் சொல்ற மக்காவில் உள்ள மக்களுக்கு, குதிரை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு, குதிரைகளிலும் கழுதைகளிலும் கோவரி கழுதைகளை நீங்கள் பயணம் செய்கிறீர்கள், சவாரி செய்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாத வாகனத்தை அல்லாஹ் தஆலா பின்னால் படைக்க இருக்கிறான் அப்படிங்கிறான். அப்ப வாகனம் என்பது உலக விஷயம் என்பது புதுசா வருமா? ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம இருக்குமாமா, சஹாபாக்கள் கூட தெரியாது வருமாமா. அதே மாதிரி வணக்க வழிபாட்டுல அல்லாஹ் சொல்லல எங்கேயுமே. முகமதே சுபூர் தொழுகை, லுஹர் தொழுகை, நோம்பு சக்காத்து எத்தனையோ வணக்கம் செய்றீங்க, உங்களுக்கு தெரியாத எத்தனையோ அமல் பின்னால மௌலிது பாத்தியான்னு வரப்போகுதுன்னு அல்லாஹ் சொல்லிருந்தா நீ மௌலிது ஓது பாத்தியா ஓதுங்க. மார்க்கத்தில் நபிகள் பெருமானாருக்கு தெரியாத ஒன்று கிடையவே கிடையாது. ரசூலுல்லாஹ்க்கு தெரியாத ஒரு வணக்கம் இருக்க முடியுமா? ஆனா ரசூலுல்லாஹ்க்கு தெரியாத உலக விஷயம் லட்சம் இருக்கும். ரசூலுல்லாஹ்க்கு சைக்கிள் ஓட தெரியுமா? தெரியாது. ரசூலுல்லாஹ்க்கு பைக் ஓட தெரியுமா? தெரியாது. ஏன் தெரிஞ்சா என்ன தெரியாட்டா அது என்ன மார்க்கமா? ரசூலுல்லாஹ் எப்படி பைக் ஓட்ட வேண்டும் என்பதை சொல்லித்தர வரல. உலக விஷயத்தை சொல்லித் தருவதற்காக தூதர்கள் அனுப்பப்படவில்லை. ஏன்னா உலக விஷயத்தை நாமவே தெரிந்து கொள்ளலாம். உலக விஷயத்தை பற்றி மறுமையில் அல்லாஹ் கேள்வியும் கேட்க மாட்டான். தொழுதியான்னு கேட்பான், லுஹர் தொழுதியான்னு கேட்பான், எத்தனை ரக்காத் தொழுத, எந்த நேரத்தில் தொழுத, யாரு சொல்லித் தந்த முறைப்படி தொழுத, இப்படி எல்லாம் அல்லாஹ் கேட்பான். சைக்கிள் ஓட்டினியா, பைக் ஓட்டினியா, 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு பெட்ரோல் ஊத்தணும் அப்படின்னு எல்லாம் மறுமையில கேட்காம வரான். அது கேட்க மாட்டான். அது உன் இஷ்டம். அது ஒரு வணக்கமாக அல்லாஹ் தஆலா ஆக்கல. வணக்கத்தை சொல்லித்தர ஒரு தூதர் வர வேண்டுமே ஒழிய உலக விஷயத்தை சொல்லித்தர ஒரு தூதர் வர வேண்டிய அவசியம் இல்லை.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரை கழுதையெல்லாம் ஏறும் பொழுது இந்த பயண துஆன்னு சொல்லி ஒன்று ஓதுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுப்ஹானல்லாஹி ஸல்லல்லாஹு ஹாதா வமா குன்னா லஹு முகைனின் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இதன் பிரயாண துஆ. பயணத்தில் போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதிருக்காங்க. எதுல? கழுதையில, குதிரையில, ஒட்டகத்துல போகும்போது இந்த சூறாவத்தான் இந்த துஆவத்தான் ஓதுவாங்க. நம்ம இன்னைக்கு எதுக்கு ஓதுறோம்? சைக்கிளுக்கு, பைக்குக்கு, ட்ரெயினுக்கு, பஸ்ஸுக்கு, பிளைட்டுக்கு, விமானத்துல பறந்தாலும் ராக்கெட்ல போனாலும் இதைத்தான் ஓதணும். சுப்ஹானல்லாஹி ஸல்லல்லாஹு ஹாதா வமா குன்னா லஹு முகைனின் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இது பிரயாண துஆ. இந்த வாகனத்தை எனக்கு கட்டுப்படுத்திய இறைவனுக்கு தான் எல்லா புகழும்ங்கிற கருத்து அது அடங்கி இருக்கு இல்லையா? இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதைக்கு ஓதுறாங்க. நம்ம எதுக்கு ஓதுறோம்? பைக்குக்கு ஓதுறோம். கழுதை பைக்காக மாறும். அன்னைக்கு இருந்த குதிரை இன்னைக்கு ராக்கெட்டா மாறும். துஆ மாறுமா? சுப்ஹானல்லாஹி ஸல்லல்லாஹு ஹாதா ரசூலுல்லாஹ் அன்னைக்கு எது சொன்னாங்களோ கியாம நாள் வரை அதுதான். அதுல மாற்றம் ஏற்பட போவதில்லை. மனிதனுடைய முன்னேற்றத்தில், மனிதனுடைய நாகரிகங்களில் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அமலாக சொல்லி தந்தார்களோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் காஞ்ச ரொட்டி சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட்டாங்க. நம்ம இன்னைக்கு என்ன சாப்பிடுறோம்? பிரியாணியை சாப்பிடுறோம். காஞ்ச ரொட்டி சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பிரியாணிக்கு ஏதாவது 1.5 மாதத்துக்கு ஒரு துஆ தாங்கன்னு கேட்க முடியுமா? காஞ்ச ரொட்டிக்கும் பிஸ்மில்லாஹ். காஞ்ச ரொட்டி பிரியாணியா மாறலாம். பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ் இருக்கும். இதை மார்க்கங்கிறது. மார்க்கம் என்று சொன்னால் உண்மையா கரெக்டான மார்க்கம் சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உச்சரித்தார்களோ மார்க்கம் என்ற பெயரில் அதுதான் கியாம நாள் வரை மார்க்கம். எதை அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில சொல்லலையோ அது மார்க்கம் என்பது கிடையாது. மார்க்கம் என்ற பெயரில் இருக்குமானால் அதைத்தான் நபிகள் பெருமானார் எச்சரிக்கிறாங்க பிதஅத்னு சொல்லி. இஸ்லாம் என்ற பெயரிலே சில விஷயங்கள் வரும், பிதஅத்தாக நுழையும். அதாவது இஸ்லாமிய பெயர் இருக்கும், அதுல லேபிள் இருக்கும். உண்மையில் இஸ்லாத்தில் இருக்காது. உண்மையில் இஸ்லாத்தில் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது? இப்ப மௌலுதுங்கிறோம், சுபஹான மௌலுது. சுபஹானங்கிறது மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான். சுபஹானல்லாஹ்னு சொல்றோம்ல, அது இஸ்லாத்தில் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சுபஹானல்லாஹ். இந்த சுபஹானல்லாஹ்ல சுபஹான மட்டும் தூக்கிட்டு அப்படி சுபஹான மௌலுது டச் பண்ணிட்டான். சுபஹானங்கிறத தூக்கி என்ன செஞ்சான்? மௌலுது டச் பண்ணிட்டான். டச் பண்ண உடனே என்ன நினைக்கிறோம்? சுபஹான மௌலுது இஸ்லாத்தில் உள்ளதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும் சொன்னா சுபஹானல்லாஹ் இஸ்லாத்துல உள்ளது. குர்ஆன்ல போய் பார்த்தாலும் சுபஹானல்லாஹ் இருக்கும், ஹதீஸ்ல போய் பார்த்தாலும் சுபஹானல்லாஹ் இருக்கும். சஹாபாக்கள் சுபஹானல்லாஹ் சொல்ல ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்திருப்பாங்க. அப்ப இது இஸ்லாம் என்ற வார்த்தையும் கூட இஸ்லாத்தில் இது இருக்குதுன்னு வழங்கலாம். ஆனா சுபஹான மௌலுதுன்னு சொல்றானே, இஸ்லாம்ங்கிற வெளிய பார்வைக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தப்பட்டது போல தெரியுது. குர்ஆன்ல போய் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ஸலாமு அலைக்கும் ஸையல் நபியாயி சல்லுபினா பிஹித்திமாயி மௌலாய ஸல்லி எங்கேயாவது வருதா குர்ஆன்ல? வருஷம் 20 வருஷம் நாங்களும் கத்திட்டு இருக்கோம்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி வருதுன்னு காட்ட முடியுதா? காட்ட முடியாது. தொழுகை பத்தி குர்ஆன்ல எங்கேயாவது வருதுன்னா யாராவது கேட்டா பதில் சொல்லாம இருப்பாங்களா? தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றாங்க, நான் கேட்கிறேன். உடனே அவர் வீட்டோட குர்ஆன் தூக்கிட்டு வந்துட மாட்டாங்களா? அஜித்து எத்தனை இடத்துல குர்ஆன்ல காட்டணுமா? நோம்பு கடமையா? காட்டுங்க குர்ஆன் சொல்ல முடியுமா? சொன்ன உடனே தூக்கிட்டு வந்துடுவான் அஜித் மாதிரி இருக்கு. அட மௌலுது கடமையா காட்டாலும் காட்ட மாட்டாங்க, தூக்கிட்டு வர மாட்டாங்க. இல்ல அப்ப எப்போ குர்ஆனிலும் இல்லையோ ஹதீஸிலும் இல்லையோ அதுதான் பிதஅத். அதாவது இஸ்லாம் என்ற பேரில் நடமாடும். வெளிப்பார்வைக்கு இஸ்லாம் சில வார்த்தைகள் சம்பந்தப்பட்டிருக்கும், அது குர்ஆனிலும் இருக்காது, ஹதீஸிலும் இருக்காது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டிக்கிறார்கள். தங்களுடைய ஒவ்வொரு பயானிலும் ஒவ்வொரு பேச்சுக்களிலும் குல்லு பிதஅத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் ஃபின்னார், எல்லா பிதஅத்துகளும் வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கும், அந்த வழிகேடுகள் அத்தனையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்ங்கறாங்க. பிதஅத்துங்கிறது ரொம்ப விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை, சுருக்கமாக சொல்வதென்றால் இஸ்லாம் என்ற போர்வையில் நடமாடும், அது இஸ்லாத்தில் இருக்காது. அந்த செயல்கள் இப்ப எத்தனையோ பூரியாம்பாத்தியா இருக்கு, ரஜம் மாசத்துல பூரியாம்பாத்தியான்னு ஓதுவாங்க, எத்தனையோ சமாச்சாரங்கள் இருக்கு. பூரியாம்பாத்தியா, 40ஆம் பாத்தியா, 50ஆம் பாத்தியா, வரவட்டியார் கிஸ்ஸா எல்லாம் அந்த ஏரியாக்கள் எவ்வளவு கிடக்கு. இவைகள் எல்லாம் மொத்தம் சுருக்கமா விளங்குறாங்க. குர்ஆன்ல எங்கேயா இருந்தா கொண்டு வாங்கன்னு கேட்க வேண்டிய. குர்ஆன்ல இருந்தா காட்டியா பூரியாம்பாத்தியா எங்க இருக்குன்னு காட்டு. துளை நோம்பு எல்லாம் காட்டு இல்ல, அது மாதிரி குர்ஆன்ல இருந்து காட்டு. குர்ஆன்ல இல்லையா நபி வழியில இருந்து ஹதீஸ்ல இருந்து காட்டு. இந்த ரெண்டுல இல்லையா இது பிதஅத் என்ற புதிதாக எவனோ ஒரு மனுஷன் உருவாக்கிய வழிகேட்டை தவிர வேற இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். ஏன்னா அப்ப நபிகள் பிதஅத் ஒரு ஆய்வுங்கிற நம்ம நீண்டி விளக்கமாக சொல்வதை விட சுருக்கமா வழங்குறது என்ன சொன்னா இஸ்லாம் என்ற பெயரில் அது இருக்கும், இஸ்லாத்தில் இருக்காது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வன்மையாக ஏன்னா அது நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. அடுத்து இதை பற்றி நான் விளக்கமா சொல்ல முடிந்தாலும் கூட அடுத்து நம்ம பிஜே அவர்கள் பேச வேண்டியிருக்கனால என்னால நான் என்னுடைய பேச்சை நிறைவு சொல்கிறேன். அவங்க இதை பற்றி எல்லாம் நிறைய விளக்கம் கொடுக்கணும், என் பேச முடிச்சுக்கிறேன். ஆசிர் தவான் அல்ஹம்துலில்லாஹ். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று
இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah